எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு 13வது அதிகாரம் 3-9 வசனங்களை நாம் மையமாக எடுத்திருக்கிறோம். அந்த பகுதியிலே விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லி அதில் 4 விதமான நிலங்களை குறிப்பிடப்படுகின்றது. அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு விதை என்று சொல்லியும், ஒரு சில விதைகள் கற்பாறையின் மீது விழுந்ததென்றும், சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே விழுந்து அது நெருக்கி போடப்பட்டதாகவும், சில விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது என்று. அந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 100, 60, 30 என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அது 100 மடங்காக இருக்க வேண்டும். ஆனால் அதிலேயே 30, 60, 100 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை குறித்து சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இந்த செய்திக்கு தலைப்பு என்னவென்றால், இழப்பில் ஆசீர்வாதம் என்று சொல்லி. இந்த உவமைகளை பாமர மக்களுக்கு, புரிந்து கொள்ள முடியாத ஜனங்களுக்கு விதைக்கென்றும் நிலத்துக்கென்றும் ஒப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது என்ன என்கின்ற காரியத்துக்குள்ளே போகும்போது, ஒரு மனிதன் ஒரு காரியத்தை இழக்கும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை ஓமைகளினாலே விளக்கக்கூடிய தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். 4 இடங்களை குறித்து சொல்லப்படுகின்றது. விதைக்கிறவன் புறப்பட்டு போனானா, வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் என்று, கற்பாறையில் மத்தியிலே விழுந்த சில விதைகள் என்றும், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையாய் இருக்கிறதையும், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. விதைக்க புறப்பட்டு போனான் என்றால், அவன் அந்த விதைகளை இந்த மண்ணிலே விதைக்கும்படிக்கு அல்லது அவன் கொண்டு வந்த விதைகளை இழக்கும்படிக்கு என்கின்ற ஒரு அர்த்தம். அப்படி ஒரு சிறிய பொருளை இழக்கும் பொழுதுதானே அதனுடைய பலனை குறித்து பார்க்கும் பொழுது 100, 60, 30 பலன் கிடைக்கிறது என்று சொல்லி. இந்த நிலம் எதற்கு ஒப்பிடப்படுகின்றது என்றால், ஒரு மனிதனுடைய மனதை அல்லது அவனுடைய மனப்பக்குவத்தை, அவனுடைய மனநிலைமையை பற்றினதான ஒரு காரியமாய் இங்கு இருக்கிறது. நிலம் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் என்று சொல்லும் பொழுது, ஏதோ ஒன்றை நாமும் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம், போகிறோம் வரோம் என்கின்ற ஒரு மனநிலைமையை குறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கற்பாறை என்கின்றது அவர்களுடைய கடின மனதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் எதையாகிலும் தேவனுக்கென்றோ பரலோக ராஜ்யத்துக்கென்றோ அல்லது தான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கின்றதற்காக ஒன்றை இழக்க மனமில்லாத ஒரு மக்களாக இருக்கிறார்கள். முள்ளுள்ள இடங்களிலே சில விதைகள் விழுந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த முள்ளுள்ள இடங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் நெருக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கு 22வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவன் பலனற்று போவான் என்று சொல்லி.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த முள்ளுள்ள இடம் என்கின்ற அந்த மனநிலைமை பலவிதமான கவலைகளினாலே நெருக்கப்பட்டு அதில் ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையை காட்டுகிறது. ஒரு பெருந்தன்மையை காண முடியவில்லை. தனக்காக, தன்னுடைய வாழ்வுக்காக என்றே நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம். ஆனால் நல்ல நிலத்தை குறித்து அதில் 23வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து என்று சொல்லப்படுகிறது. இங்கே உணர்தல் என்கின்றது மிக முக்கியமான ஒரு காரியம். உணராது செயல்படுகிற ஒரு அனுபவம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதத்தை உணர்ந்து செயல்படும் பொழுது கிடைக்கிற ஆசீர்வாதம், உணராமல் செயல்படும் பொழுது உண்டாகுகின்ற வேதனை, கஷ்டங்கள். காரணம், இங்கு விதையை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொன்ன பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றும், அதில் 25வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறான் என்று சொல்லி, பயிரோடு கூட களைகளும் முளைத்து எழும்புகிறது என்ற காரியத்தின் நிமித்தமாக தான் அது பலன் கொடுக்கும் பொழுது அது 100 மடங்காக வளரவில்லை, பலனை கொடுக்கவில்லை. 60 கொடுக்கிறது, சில நிலங்கள் 30 கொடுக்கிறது. காரணம், உணராது இருந்து விழிப்புணர்வு இல்லாதபடிக்கு, சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, உணர்வில்லாத ஒரு வாழ்க்கையை நடத்தும் போது உண்டாக்குகின்ற பிரச்சனைகள் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இழப்பு என்று சொல்லுகிறது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, விதையை குறித்து சொன்னேன். அது மனம் உவந்து அந்த விதையை நிலத்தில் போட வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் பிரதிபலிப்பை பற்றி பேசினேன். இது ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, உலக பிரகாரமும் சரி, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் எதில் இருக்கிறது என்றால், ஒரு சிறு காரியத்தை இழக்கும் பொழுது. பழமொழி சொல்லுவாங்க, கெண்டையை போட்டு விராலை இழுத்த கதை என்று சொல்லுவாங்க. ஏதோ கொஞ்சத்தை கொடுத்து விட்டு முழுமையாக அதை பெறுகிற ஒரு அனுபவம் என்று சொல்லி. எனவே இங்கு வேதம் சொல்கிறது, நேரம், பணம் மற்றும் சரீர பிரகாரமான காரியங்களை, சிலவற்றை, நேரத்தை, தூக்கத்தை, இதெல்லாம் ஆண்டவருக்காக இழக்கிற அந்த ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். இதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். லாபம்தான் குறிக்கோளாக இருக்கக்கூடாது. ஒன்றை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் லாபம்ன்றது வரும். ஆனால் அதை நாம் இழக்காதபடிக்கு எப்பொழுதும் லாபம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கின்ற மக்களாய், கொடுக்க மனமில்லை தேவனுக்கென்று, நேரத்தை ஒதுக்க நேரம் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள், தன் சரீர பிரகாரமாக ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசித்து காத்திருந்து தன் சரீரத்தை ஒடுக்க மனமில்லாது இருக்கிற மக்கள். ஆனால் இவன் சொல்லுகிறான், லாபம் என்று இருந்தவைகள் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டேன் என்று சொல்லி, இந்த லாபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற எண்ணம் இல்லாமல் ஒன்றை நாம் இழக்க தகுதியாகும் பொழுதுதானே இந்த பவுல் அப்போஸ்தலன் எல்லா சீசர்களுக்கும் மேலாக இந்த நாள் பரியந்தம் உள்ள சபைகளுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கக்கூடியவனாக அவன் முதன்மையான ஒரு அப்போஸ்தலனாக காணப்படுகிறான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையோ, ஒரு வாலிபன் ஒருவன் வந்தான். மத்தேயு 19வது அதிகாரத்தில் 16 - 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் கேள்வி கேட்கிறாரு. நீங்கள் கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இப்படி நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டங்களை எல்லாம் கைக்கொள்கிறாயாண்டா? எல்லாம் கைக்கொள்கிறேன். தகப்பனிடத்திலும் தாயிடத்தில் அன்பு கூறுகிறேன். எஸ் 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 சிறு வயது முதலிருந்தே நான் கை கொண்டு இருக்கிறேன். அப்படியானால் நீர் 21வது வசனம், பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரிதருக்கு கொடு அப்படின்னு, கொஞ்சம் எழ அப்படின்னு சொன்ன உடனே
அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவன் போய்விட்டான். அதாவது தேவன் கேட்கிற அந்த காரியத்தை கொடுக்கிறதற்கு மனமில்லை, அல்லது ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செயல்படுத்த நமக்கு மனமில்லை. ஒரு காரியத்தை நம்மிடத்திலிருந்து இழக்க விருப்பப்படுகிறது இல்லை, ஆனால் ஆசீர்வாதம் மாத்திரம் வேண்டும் என்று சொல்கிற மக்களாய் வாழ்ந்தால் பிரயோஜனப்படாது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே போன்று அநேக காரியங்களை உவமைகளாக நாம் எடுத்துரைத்து சொல்லலாம். யோவான் 12வது அதிகாரத்தில் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிடில் அது மிகுந்த பலனை கொடுக்காது, அது செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி, என்ன இழக்கிறது சாகிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது அப்படி அல்ல. இழப்பு என்கின்றது தன்னை வெறுத்தல் என்கின்றதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. 25வது வசனம், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான் என்று சொல்லி, இழப்பு என்று சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நமக்கு நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நமக்கு ஆசீர்வாதம் என்று முதல் முக்கியத்துவத்தை வீட்டாருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கிறதை விடுத்து நம்மை வெறுத்து தேவனை நேசிக்க பழகிற ஒரு அனுபவம் தான் அங்கு இழப்பு என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். ஜீவனை இழந்து போகிறது என்கின்றது மரணத்தை குறிக்கிறது அல்ல. அந்த விதைக்கு சம்பந்தப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், உன்னை இழக்கும் பொழுது நிச்சயமாக அது ஒரு பலனை கொடுக்கும் என்று சொல்லி. இன்னொரு உதாரணத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து, நமக்காக யார் வரியை கட்டுகிறார்கள் என்று சொல்லி அவர் கப்பர்நகமுக்கு வந்த பொழுது கேட்டார். அப்பொழுது சொல்லுகிறார்கள், பேதுருவினிடத்தில் உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறது இல்லையா என்று கேட்டபோது அவர் கேட்குறாரு, யார் கட்டுறாங்க அப்படின்னா, அந்நியரிடத்தில். யாரிடத்தில் வாங்குகிறான்? அந்நியரிடத்தில் வாங்குகிறார். அப்போ இயேசு, பின்னே பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியது இல்லையா? நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகின்ற மீனை வாயை திறந்து பாரு, அதில் ஒரு வெள்ளி காசு இருக்கும். அப்போ தூண்டில் போட்டோன்னே என்ன செய்யணும்? தூண்டில் போடணுன்னா அந்த தூண்டில் ஒரு மண்புழுவோ அல்லது ஒரு சிறிய மீனையோ ஏதோ ஒன்றை கொஞ்சம் அதில் சேர்த்து தான் போடணும். ஆண்டவர் கேட்கறது, சொல்றது, செய்யறதெல்லாம் பெரிய காரியத்தை தேவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய கடல் இருக்கிறது, அந்த பெரிய கடலில் நீங்கள் ஒரு பெரிய போட்டை எடுத்துட்டு போய் பெரிய வலையை போட்டு அதில் அகப்படுற பெரிய மீனை விற்று டாக்ஸும் கட்டிக்கோ, நாமளும் நல்லா இருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. சொன்னது என்னன்னா, அவ்வளோ பெரிய கடலில் ஒரு சிறிய தூண்டில எடுத்து போடு, அதை தான் சொன்னார். அதில் ஒரு சின்ன மீன், நீ இதை இழக்கணும். ஒரு சின்ன புழுவை அல்லது சின்ன மீன் நீ இழக்கணும். இழக்கும் போது அதில் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கிறது. மீனுக்கு மீனும் கிடைக்கிறது, மீன் வயிற்றுக்குள்ளே வாயை திறந்து பார்த்தா ஒரு வெள்ளி பணமும் கிடைக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நமக்கு தேவை என்று சொன்னால், ஒன்றை நாம் இழக்கும் பொழுது தானே அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தின் பங்கை பார்த்தால் அது ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி இங்கு காண முடிகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலவற்றை நாம் கொடுக்க பழகும் பொழுது, ஊழியக்காரரை கனம் பண்ணும் பொழுது நமக்கு உண்டாகுகின்ற ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கிறது. அது பஞ்ச காலத்துக்கும் போதுமானதாக இருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். இதனால் சில வேளைகளிலே தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு. அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், இதனால் தேவ தூதர்களையும் உபசரித்தது உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு கலசத்தின் தண்ணீரை கொடுத்தால் அதனுடைய பலனை அடையாமல் போவதில்லை. கொஞ்சம் தண்ணி ஊழியக்காரர்களுக்கு ஏதோ கொஞ்சம், அவர்கள் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக வருகிறார்கள், ஸ்தானாபதிகளாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். இந்த சிறியவனுக்கு
இந்த சிறியவனுக்கு என்ன பெருசாவா கொடுக்கணும்னு சொல்றாரு, சிறிய அளவு தான் கொடுக்கணும்னு. இதை நிறைய பேர் புரிந்து கொள்கிறது இல்லை. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் நீங்கள் 10லிருந்து 16 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, சாரிபாத் விதவினிடத்தில் எலியாவை போஷிக்கும்படி தேவன் அனுப்புகிறார். அங்கு சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு இருக்கிறார். என்னென்ன, எனக்கு புதுசித்து சாப்பிட்டு நாங்கள் சாகலான்னு இருக்கிறோம், அதனால் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன்னு என்று சொல்லி 12வது வசனத்தை சொல்கிறான். அப்பொழுது எலியா சொல்கிறான், அவளை பார்த்து, பயப்படாத, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய், வேண்டான்னு சொல்ல. ஆனாலும் முதல்ல அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். வார்த்தையை கவனிக்கணும். உன் வார்த்தையின்படியே நீ ஆயத்தப்படுத்து. சாப்பிடணும், சாகணும், ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிற, நான் மாத்திரம் எல்லாருமே சாப்பிடணும், நானும் என் பிள்ளைய சாப்பிடணும், நீ என்னென்ன டிசைட் பண்ணிக்கோ. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஒரு சிறிய அடைய நீ கொஞ்சம் இழக்க ஆரம்பி அப்படியே என்று சொல்லி அங்கு கேட்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் நீ உண்டு பண்ணலாம் என்று சொல்லி என்ன நடந்தது சம்பவம் பார்க்கும் பொழுது, அந்த சிறிய அடையை செய்து கொண்டு வந்த அந்த நாட்களிலே, மழை பெய்யாமல் இருந்த அந்த காலகட்டத்திலே, இங்கு வேதம் சொல்லுகிறது 3 வருஷம் அதில் மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை. அவர்கள் தங்கள் வாழ்க்கையையும் அதில் நல்லபடியாக நடத்தி கொண்டார்கள். ஒரு சிறிய அடையை கொடுத்தது நிமித்தமாக அவள் போஷிக்கப்பட்டால் அவளுடைய வறுமை நீங்கினது. வறட்சியின் காலத்திலே கஷ்டப்படாமல் வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு தேவன் கிருபை பாராட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு சிறிய பங்கை இழக்கிறதுனால எத்தனை மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்கின்றதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே அநேக மக்கள் இழக்க தயாராக இல்லை, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க தங்களுடைய மனதை செலுத்தவில்லை. இங்கு யோவான் 6வது அதிகாரம் 7, 8, 9 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்முடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க, இங்கே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமில்லை, இரவு பொழுதாகி விட்டது, 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கினாலும் இவர்களுக்கு போதாதே. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரியை ஓடி வந்தான். பிலிப்பு இப்படி சொன்ன, அந்திரியை ஓடி வந்து சொல்லல, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீன்களும் அங்கே உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் இருக்குது. 5 அப்பம் 2 மீன், ஆனால் இத்தனை ஜனங்களுக்கு போதுமான்ற ஒரு சந்தேகமும் அவனுக்கு எழுப்பப்படுகிறது. அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், அதை வாங்கிட்டு வாங்க, உட்கார வைங்க. இப்போ இந்த பையன் மனமும் வந்து தனக்கு உண்டான அந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவரிடத்துல ஒப்படைக்கிறான். இந்த ஒப்படைக்கிற ஒரு அனுபவம் தனக்கென்று எண்ணாதபடிக்கு மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம். அங்கு உட்கார்ந்து இருக்கிறவர்களோ 5000 பேராக இருந்தார்கள் என்று. இந்த 5000 பேரை போஷிக்கத்தக்கதாக ஒரு சிறுவனுடைய ஆகாரமானது 5000 பேரை போஷிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொஞ்சம் அப்பமானது, 5 அப்பம் 2 மீன் 5000 பேரை போஷிக்கக்கூடிய அளவில் காணப்பட்டது. ஆண்டவர் அந்த அதிசயத்தை, அற்புதத்தை செய்தார். ஒரு சிலவற்றை நாம் மற்றவர்களுக்கென்று கொடுக்கும் பொழுது அல்லது தேவனுக்கென்று கொடுக்கும் பொழுது, அதை ஊழியக்காரன் வசனம் கொடுக்கும் பொழுது, அதனால் மற்றவர்களுக்கும் பிழைப்பு உண்டாகுகிறது, மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், தானும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அந்த சந்தோஷம், மன நிம்மதி, அமைதி இட்டுகிறது. நம்மால் அநேகர் போஷிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான வேளையிலே சகையை பற்றினதான ஒரு கேள்வியை மனதில் எழும்புகிறது. லூக்கா 19வது அதிகாரம் 8ஆம் வசனம், ஆண்டவர் சகையை சந்தித்தார், உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன உடனே ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சகையை என்ன சொல்றான்னா, கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, எமோஷ்னலாக அவன் பேசினான் அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கினாலையும் அதில் ஏதோ ஒரு கருத்து இருக்குது. நான் சொல்லுகிறபடியாக எமோஷனல் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் விவரம் தெரிந்தவன்,
ஆயக்காரனுடைய தலைவன் நல்ல டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, வட்டி பணம் எப்படி வாங்கிறது எல்லாமே அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை என்ன சொன்னா, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினையா திருப்பி செலுத்தி விடுகிறேன். என்ன இவனுக்கு அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக ஆண்டவரை பார்த்த உடனே என்ன பேசுது, என்ன செய்யறது அப்படியே இருக்கு. நம்ம ஆசாமிகள் தான் சபையிலையும் வெளியிலையும் ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுத்தனையே மற்றவர்கள் மெச்சுக்கொள்ள நிறையவே பேசிடுவோம். நான் தூணாக இருப்பேன், அதவாக இருப்பேன், இதை செய்வேன், ஆண்டவருக்கு எல்லாம் பொருத்தனை பண்ணிடுவாங்க. அப்புறமா பொருத்தனை செய்துட்ட பிறகு யோசிப்பாங்க. அது அவர்களுக்கு கண்ணி என்று தெரியாது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இவன் செய்ததுக்கு காரணம் என்ன? ஒரு கேள்வி எனக்கு. ஓமைகள் ஆண்டவர் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தா 100, 60, 30. ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு விளைய செய்தார் தேவன். விதைகளை குறித்து தானே ஓமானங்கள். அது ஒன்று இழக்கிறதுனால உண்டாகுன்ற ஒரு ஆசீர்வாதம். பாதி ப்ராப்பர்ட்டியை 50% அவன் இழந்தாலையும் கூட ஆண்டவர் கொடுக்கக்கூடியது எதுன்னா 100 மடங்கு. நாளத்தினையான்னா கூட மினிமம் அவனுக்கு மறுபடியும் கிடைக்கக்கூடிய பிளெஸ்ஸிங் மினிமம் 30 டைம்ஸ். 30, 60, 100, 50 போனால் போதும், 60 கிடைச்சிடும். நாளத்தினையா போனால் கூட 30 மடங்கு நமக்கு திருப்பி கிடைச்சிடும். ஏனென்றால் அவர் இருக்கணும், ஆண்டவர் வர வேண்டும், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட அவன் செயல்பட்ட விதம் பிற்பாடு தெரிய வந்தது. எமோஷ்னலாக அல்ல, சத்தியத்தை அவன் அறிந்தபடினாலே இயேசு கொடுத்த ஓமைகள் எல்லாம் புரியாதவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த தேவன் சித்தம் கொண்டு சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொண்ட அவன் செயல்படுத்துகிறதற்கு தேவனுடைய ராஜ்யத்துக்குரியது. இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டோமே, மறுமையிலே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பேதுரு கேட்கும் பொழுது, அவரோடு கூட நியாயம் விசாரிக்கக்கூடியவர்களாய் சிம்மாசனத்தில் உட்காருகிறது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன இழந்தீர்களோ அதனை 100 மடங்காக திரும்ப பெறுவீர்கள் என்கின்ற அந்த வார்த்தை, அது இம்மையிலும் சரி மறுமையிலே நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருப்பீர்கள் என்று மார்க்கு 10வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. இம்மையிலும் அந்த ஆசீர்வாதம், மறுமையிலே நித்திய ஜீவனை சுதந்திரிப்பீர்கள் என்ற வெளிப்பாட்டை அவன் அறிந்திருந்தான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனம்தான் மிக முக்கியம். மனதிலே உணர்வுகள் மிக முக்கியமானது. உணர்ந்து செயல்படுகிறது, உணராமல் செயல்படுகிறது, புரிந்து செயல்படுகிறது, புரியாமல் செயல்படுகிறது. நம் மனம் போன போக்கிலே செயல்படுகிறது, உட்கார்ந்து அமர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து செயல்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த நிலம் என்கின்ற மனதை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஒன்றை ஆண்டவருக்காக இழக்கும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்க முடியாது. ஒரு கலசத்தின் தண்ணீரின் பலனை நிச்சயமாக நாம் அடைவோம். எனவே ஒரு சிறிய இழப்பிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு நாம் இந்த வேளையிலே நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அந்த மனநிலைமை எப்படி இருக்கிறது என்கின்றதை புரிந்து செயல்படுவோம். நாம் ஜெபிப்போம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு சோதரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே, தேவரீர் ஒரு சிறிய இழப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு 4 மடங்கு திருப்பி தந்தாலும், பாதியை அவன் இழந்தாலும், ஆனால் நீர் அவனுக்கு திருப்பி கொடுக்கிற பகுதி என்ன என்று பார்க்கும்பொழுது 100, 60, 30 மடங்கு என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறபடினாலே இதை நன்கு உணர்ந்த அந்த சகையு மிக தாராளமாக அவன் செயல்பட்டதை உணர முடிகிறது. எனவே மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்த அந்த சிறியவனைப் போல நாங்கள் காணப்படவும், இதோ வறுமை நீங்கி நாம் ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு அந்த ஒரு சிறிய அடையை செய்த அந்த சாரிபாத் விதவையைப் போலவும், ஒரு பெரிய கடலில் ஒரு சிறிய தூண்டில போட்டு ஒரு சிறிய மீனை அதில் வைத்து வாயிலே ஒரு வெள்ளி பணத்தையும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு பிரயாசப்பட்ட காரியங்களையும் பற்றி பார்த்தோம். எனவே கர்த்தாவே, இந்த அருமையான வேளையில்
நாங்கள் முக்கியமாக செயல்பட வேண்டியது எங்களுடைய மனநிலைமை. அது தேவனுக்கென்று செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம், தேவனுக்காக ஒரு சில காரியத்தை இழக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், நேரத்தை இழத்தல் அல்லது ஆண்டவருக்காக காணிக்கையை கொடுத்தல், இன்னுமாய் தன்னுடைய சரீரத்தை வருத்தி கொண்டு உபவாசித்து ஜெபித்தல், இப்படிப்பட்ட இழப்பில் நாங்கள் பெறக்கூடிய ஆசீர்வாதம் பல மடங்காக இருக்கிறபடினால உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். இந்த நிலைமைகளை உணராதபடிக்கு தன் கைகளை இறுகப்படுத்தியிருக்கிற மக்களுக்கு ஒரு ரகசியம் வெளிப்பட்டு அது தெளிவு உண்டாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து அவர்களுடைய வறுமைகள் எல்லாவற்றையும் அவர்கள் நீக்கி கொள்ள கர்த்தர் நீர் கிருபை பாராட்டும். ஆண்டவர், தேவைகள் எதுவோ அவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேணுமா ஜெபிக்கிறேன். இன்னுமாய் திருமணத்துக்கு தடை என்று சொல்லுகிற, பணம் இல்லை என்று சொல்லுகிற மக்களையும், சில தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களும், நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எல்லாம் பொத்தலான பையிலே விழுகிறது போல இருக்கிறது என்று சொல்லுகிற மக்களையும் அடியேன் காண்கிறேன். அவர்கள் எல்லாரையும் இந்த பரலோக ரகசியங்களை ஓமைகளாய் ஆண்டவர் எடுத்துரைத்த இந்த காரியங்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய மனநிலைமையை சீர்படுத்த கர்த்தர் உதவி பாராட்டும். கொடுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தாவே ஒரு சிறிய காரியத்தை இழக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கும். அதனால் பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மே காட் bless you. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-119. எங்களது செல்போன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.